எங்க ஒழுங்கின்மை இருக்கிறதோ அங்கே வெறுமை இருக்கும். இன்னைக்கு ஏன் நம்ம இருதயம் வெறுமையா இருக்கு? ஒரு திருப்தி இருக்கா? ஒரு சமாதானம் இருக்கா? ஒரு சந்தோஷம் இருக்கா? நம்மளே வர வச்சுக்கிறோம். சந்தோஷம் இல்லைன்னு வச்சுங்க, போய் ஒரு பிரியாணி வாங்கிடுவான். சந்தோஷம் இல்லைன்னு வச்சுங்க, இதை வாங்கிடுவோம் அதை வாங்கிடுவோம்னு சொல்லி ஏதோ ஒன்று வாங்கி வர வச்சு அதுல ஒரு சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கிறோம். ஆனா உண்மையான சந்தோஷம் வெளியே இருந்து உள்ள போறதுல இல்ல, உள்ள இருந்து வெளியே வரணும். எத்தனை பேர் அதை உணர்ந்து இருக்கீங்க? அதை உணர்ந்து பாருங்க. இதெல்லாம் நமக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்க. வெளியே தான் நம்ம சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறோம். யார் வீட்டுக்கு போனா என்ன கிடைக்கும், எந்த சபையில போனா என்ன கிடைக்கும், எந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா என்ன கிடைக்கும், இப்படிதான் போறோம். கிடையாது. உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கூப்பிட்ட ஆண்டவர் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எப்ப தெரியுமா? நீ ஒழுங்கா இருக்கும்போது மட்டும்தான். ஒழுங்கு இல்லைன்னா உன் கடவுள்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காது, ஏமாந்து போயிடுவ. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஏமாற்றமா இருப்பது காரணம் தெரியுங்களா? கடவுள்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம். கடவுள்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம். ஆனா கடவுளும் நம்ம கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. நாம கடவுள்கிட்ட இருந்து எவ்வளவு எதிர்பார்க்கிறோமோ அதை விட அதிகமா கடவுள் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறத நாம கொடுத்தாதான் நாம எதிர்பார்க்கிறத தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒன் வே டிராபிக், ஒன் வே ரூட்டுன்னு இருக்கும். சிலது போறது மட்டும் தான், வந்தா ஃபைன் போட்டுருவான், வந்த கேஸ் போட்டுருவான். அது போலதான் எதிர்பார்ப்பு என்பது ரெண்டு பேருக்கும், கடவுளுக்கும் இருக்கு நமக்கும் இருக்கு. கடவுள் எதிர்பார்க்கிறத நாம செஞ்சு நாம எதிர்பார்க்கிறத கடவுள் செஞ்சாதான் அது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்க முடியும். நம்ம எதிர்பார்ப்பு அதிகமா இருந்து கடவுள் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை ஏமாற்றமா இருக்கும். எவ்வளவு பேர் பார்க்க சொல்லுவாங்க, ஏன் தான் கிறிஸ்டியன்ல வந்தேன்னு தெரியலப்பா, நான் அங்க இருக்கும்போது நல்லா இருந்தேன்ப்பா, அந்த கடவுளை வணங்கும் போது நல்லா இருந்தோம்ப்பா. இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உள்ள ஒண்ணும் இல்லை, வெறுமையாயிடுச்சு. இதயம் எப்படி இருக்குது? வெறுமையாயிடுச்சு. வெறுமை வரதுக்கு காரணம் என்ன? அங்க ஒழுங்கின்மை இருக்கிறது. நம்ம ஒழுங்கின்மை விட்டுறோம், வெறுமையை மட்டும்தான் பார்க்கிறோம். அப்ப என் வாழ்க்கையில, என் இருதயத்துல, என் குடும்பத்துல, என் சபையில, என் ஊழியத்துல காணப்படுகிற வெறுமையை நான் விரட்ட வேண்டும் என்றால் நான் முதலாவது ஒழுங்காய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒழுங்காய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை தான் வெறுமையான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. காரணம் என்ன? கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை தான் ஒழுக்கமில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. ஒழுக்கமில்லாத ஒரு வாழ்க்கை. பாருங்க, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆபிரகாம் அழைச்சது யாரு? என்ன கேட்டா எனக்கு என்ன பாஸ்டர் தெரியும், அப்படியா சொல்றீங்க? ஆபிரகாம் அழைச்சது யாரு? தேவன். என்ன சொல்லி அழைச்சாரு? சொல்லுங்க, டக்கு டக்குன்னு தெரிஞ்சதை சொல்லுங்க. உன்னை என்ன பண்ணுவேனா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே. நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா இருப்ப. உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும்? பூமியில கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரத்தை போல எண்ண முடியாது இருக்குனார். சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டு கொடுத்தா